ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் விஜய் ரம்யா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ் மிராஸ் புரொடக்ஷனோட மூவி பைட் டைம்ஸ். எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ். அதுதான் இன்னைக்கான நம்ம டாபிக். எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ்னா, ஒரு புதுவிதமான ஒரு மூவிஸ நம்ம தமிழ் சினிமால எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்த்துருப்பாங்கல்ல. அப்படிப்பட்ட டைரக்டர்ஸ் எடுத்த படத்த தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல நான் சூஸ் பண்ணியிருக்க ஒரு டாப் 5 மூவிஸ். எனக்கு புடிச்ச மாதிரி. அதுல நம்பர் 1 மூவி. 2010ல வந்த மூவி. ரோபோட்னா இப்படி தான் இருக்கும்னு சொல்லி ஒருத்தர் எடுத்திருப்பாரு. எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நான் எந்திரன் படத்த தான் சொல்லிட்டு இருக்கேன். டைரக்டர் சங்கர் சார் தான் அந்த மூவிய எடுத்திருப்பாரு. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு புரொடக்ஷன்ல அந்த மூவி வெளியிட்டிருப்பாங்க. அந்த மூவில தான் நம்ம முதல்ல ரோபோட்ஸ் எப்படி உருவாக்கப்படுது? அந்த ரோபோட்ஸ் ரியல் லைஃப்க்கு வந்தா என்ன நடக்கும்? அப்படின்றத ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு தருணமா என்ன இருக்குன்னா, ரோபோட்டுக்கு மனுஷனோட உணர்ச்சி வந்தா என்ன ஆகும்? நம்மள போல சோகமாவோ, சந்தோஷமோ, காதலும் வந்தா என்ன ஆகும்? அப்டின்றத ரொம்ப அழகா நமக்கு காட்டியிருப்பாரு சங்கர் சார் இந்த மூவில. இந்த மூவில நெறைய லவ், காமெடி, த்ரில்லர் அப்டின்னு எல்லாத்தையுமே கலந்த மாதிரியான ஒரு சயன்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான் இந்த மூவி. உணர்வுகள் எனக்கு புரோகிராம் செய்யப்பட்டது. டைம் டிராவல். டைம் டிராவல் மேல எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். நம்ம எப்படியாச்சு பாஸ்ட்க்கு போய் நம்ம பண்ண தப்ப சரி பண்ணிட முடியாதா? இல்ல நம்ம பாஸ்ட்க்கு போய் நம்ம எதையும் பார்க்க முடியாதான்னு நெறைய பேர் ஆசைப்பட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஆசைகளோட எடுக்கப்பட்ட ஒரு கதை மாதிரி தான் 2015ல ரிலீஸ் ஆன இன்று நேற்று நாளை. இங்கிருந்து நாம வாழ்ந்து முடிஞ்ச காலத்துக்கும் இல்ல இனிமே வாழப்போற காலத்துக்கும் போறது பேர் தான் டைம் டிராவல். இந்த படத்துல ஒரு முக்கியமான சீன் இருக்கும். ஹீரோயினி அவங்க அம்மாவ பார்க்கறதுக்காக பாஸ்ட் போவாங்க. அவங்க பாஸ்ட் போய் அவங்க ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிடுவாங்க. அந்த ஃபோன் கால் வந்து வொர்க் ஆகாம போயிடும். அப்போ அவங்களே அவங்க அம்மாவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய், அந்த குழந்தைய அவங்க கையால வாங்கி, அவங்களே அவங்க கூட எடுத்த ஒரு ஃபோட்டோவ அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அப்படி 2015ல எடுக்கப்பட்ட அந்த ஃபோட்டோ மாதிரி தான், இப்போ 2026ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஏஐ வச்சு. நம்மளோட ஃபோட்டோவே குழந்தை மாதிரி கிரியேட் பண்ணி, நம்ம அத வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்படி ஒரு கான்செப்ட்ல 2015லயே எடுக்கப்பட்ட படம் தான் இன்று நேற்று நாளை. டைம் மெஷினா? எப்போ எந்த டைம்க்கு வேணாலும் போலாமா? வாட்ச வச்சு பாஸ்ட்டுக்கு போனா என்ன ஆகும்? I'm a watch mechanic, madam. ரொம்ப வித்தியாசமா எடுத்த படம் தான் 24. ஒரு வாழ்க்கை என்னால வாழ முடியாது. இது விக்ரம் குமார் டைரக்ஷன்ல வந்த படம். இந்த படத்துல வாட்ச் தான் மெயின்னு சொல்லலாம். வாட்ச வச்சு பாஸ்ட்டுக்கு போனா என்ன நடக்கும்? நம்ம பாஸ்ட் போய் சேஞ்ச் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படின்னு அவ்ளோ பிரமாதமா எடுத்திருப்பாங்க அந்த படத்த. இந்த படத்துல சூர்யா தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அவரு கரியர்லயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிபிள் ஆக்ஷன் பண்ணியிருப்பாரு. சேத்துராமனா, அவரோட ட்வின் பிரதரா, ஒரு சார்மிங்கான சன்னா, இப்படின்னு சொல்லி ஒரு 3 கேரக்டர் ரோல அவர் அந்த சிங்கிள் மூவில ப்ளே பண்ணியிருப்பாரு. அவ்ளோ அழகான ஒரு மூவி. இதுல ஹீரோயினியா சமந்தா மேம் நடிச்சிருப்பாங்க. இதுல ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரியான ஒரு மூவிஸ் கன்டென்ட்ல தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க நம்மள. நம்ப அந்த மூவிக்குள்ளேயே போயி, பாஸ்ட்க்கு போய் அத எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான அழகான படத்த எடுத்தவர் தான் விக்ரம் குமார். இதுல சூர்யா சார சொல்லவா வேணும்? அவரு ஹீரோவாவும், வில்லனாவும் அப்படிப்பட்ட ஒரு நடிப்ப நடிச்சிருப்பாரு. வில்லனா அவரால முடிஞ்ச அளவுக்கு அதுல ஃபுல் எஃபெக்ட்ஸ போட்டிருப்பாரு. டிஃபரன்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி வில்லனுக்கும், ஹீரோவுக்கான டிஃபரன்ஸ் அவ்ளோ நல்லா இருந்துச்சு. சார்மிங்கான ஒரு சன்னா இருக்கும்போதும், சமந்தா கூட நடிச்ச ஆக்டிங்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் அது புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். டைம் டிராவல்ல வாட்ச் வச்சு இப்படி ஒரு பிரமாதமான ஒரு படத்த எடுக்கணும் முடியும் அப்படின்றத நம்ம விக்ரம் குமார் சார வச்சு தான் பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். சக்தி சௌந்தரராஜன் சார். அவரு சும்மாலாம் கிடையாதுங்க. 3 மூவியுமே புது எக்ஸ்பீரியன்ஸ குடுக்குற மூவியா தான் அவர் எடுத்திருக்காரு. பொம்மையெல்லாம் விட்னஸா எடுத்துக்க மாட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி விழுந்த ஆஸ்ட்ராய்டுடைய சைஸ் 8 சதுரடி. இது 60 கிலோமீட்டர் சதுரடி. இருக்கிற ஒரே உணர்ச்சி ஒரு ஆழ்ந்த பசி. டிக் டிக் டிக், மிருதன், டெடி. இந்த 3 படமே தமிழ் சினிமால ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ குடுக்குற மாதிரி தான் இருக்கும். டிக் டிக் டிக்ல வெளியில நெறைய நம்ம இன்டர்நேஷனல் மூவிஸ், ஹாலிவுட் மூவிஸ், பாலிவுட் மூவிஸ்ன்னு பார்த்துருப்போம். ஆனா, ஸ்பேஸ பத்தி தமிழ்ல முதல்ல எடுத்த படம் இதுவா தான் இருக்கும். ஏன்னா, ஸ்பேஸ்னா இவ்ளோ இப்படிதான் இருக்குன்றதையும் அவர் தான் நமக்கு காட்டியிருப்பாரு. அதாவது ஸ்பேஸோட சிஜிலருந்து, கிராபிக்ஸ்லருந்து அவ்ளோ அற்புதமா அத பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங்ஸ் மட்டும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த 2 படத்துல டிக் டிக் டிக்லயும், மெருதண்டன்லயும் ரவிமோகன் சார் தான் நடிச்சிருப்பாரு. அவரோட ஆக்டிங்க சொல்லவா வேணும்? அவ்ளோ அற்புதமா இருக்கும் அந்த படத்துல ஆக்டிங்ஸ்.
அதே மாதிரி டிக் டிக் டிக்ல தான் பையனோட பாசத்தையும், இந்த நாட்டுக்கான பற்றையும் ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. மிருதன்ல ஹாலிவுட்ஸ்ல எடுக்கப்பட்ட மூவி மாதிரி, ஸாம்பி சென்னை, தமிழ்நாட்ல வந்தா எப்படி இருக்கும்? அது எதனால வருது? அது எப்படி வந்து ஒருத்தவங்களுக்கு எவ்ளோ ஈஸியா பரவக்கூடிய நோய்? அப்படின்றதையும் ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க, மிருதன் மூவில. அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிற படம் தான் டெடி படம். டெடி படம் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ்ன்னே சொல்லலாம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப புடிச்சு பார்த்த படம்னு சொல்லலாம். ஏன்னா, ஒரு டெடி பேர்க்குள்ள ஒரு உயிர் போயி, அந்த டெடி பேர் பேசி நடந்துச்சுன்னா, அது எப்படி இருக்கும்? அற்புதமா இருக்காதா? அந்த மாதிரி அவ்ளோ அழகா எடுத்த படம் தான் டெடி. இதுல ஆர்யா சார் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அந்த டெடியும் ரொம்ப கியூட்டா, அழகா, சார்மிங்கா இருக்கும்னு சொல்லலாம். அது பேசுறதுலருந்து, ஒரு குழந்தை நம்ம கூட பழகுனா எப்படி இருக்கும்? அப்படி ரியாலிட்டிய ஃபீல் பண்ற மாதிரி எடுத்திருப்பாரு சௌந்தரராஜன் சார். இப்படிப்பட்ட அழகான படங்கள குடுத்திருக்காரு சௌந்தரராஜன் சார்.